பலர் செத்தார்கள். நல்லதங்காளின் வீடும் இந்த பஞ்சத்தை சமாளிக்க முடியவில்லை. தாலி தவிர அவளிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டாள். குத்தும் உலக்கை, கூடை, முறம் போன்ற சின்ன சின்ன பொருட்களை கூட விற்றுவிட்டாள். இருப்பினும் பஞ்சம் குறையவில்லை. பிள்ளைகள் பசியால் துடித்துக்கொண்டே இருந்தனர். அவள் மனதில் பல யோசனைகள் தோன்றின. இவ்விதம் இன்னும் சில நாட்கள் நீடித்தால் அவள் பிள்ளைகள் பசியால் உயிரிழப்பார்கள் என்ற பயம் தோன்றியது. அப்போது அவள் ஒரு முடிவு எடுத்தாள். அண்ணன் நல்லதம்பியின் வீட்டுக்குச் சென்று பிள்ளைகளுடன் சில நாட்கள் தங்குவோம் என்று முடிவுக்கு வந்தாள். நல்லதங்காள் தன் கணவர் காசிராஜனிடம் இந்த முடிவை சொல்லியபோது காசிராஜன் அதற்கு உடன்படவில்லை. காசிராஜன் நல்லதங்காளை தடுத்து, அடிப்பெண்ணே, வாழ்ந்து கெட்டுப்போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாற்றர்கள். காசிராஜன் தனது மனைவி நல்லதங்காளிடம் பலவாறு பேசினான். அடிப்பெண்ணே, கெட்டுப்போனால் நம்மை ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள். கை கொட்டி சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம். கஷ்டம் வருவது இயல்பு. அதை நாம் தாங்கி நிற்க வேண்டும். சாணியை எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலியை விறகொடித்து விற்று பிழைப்போம் என்று நம்பிக்கையுடன் கூறினான். ஆனால் காசிராஜன் சொன்னதை நல்லதங்காள் கேட்கவில்லை. அவளால் இனியும் இந்த பஞ்சத்தில் தாக்கு பிடிக்க முடியாது என்று முடிவு செய்தாள். சந்தனம் தொட்ட கையால் சாணி தொட முடியுமா? குங்குமம் எடுக்கும் கையால்